இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கெஸ்ட் வந்ததே கிடையாது. ஆனா ஒரு 3 கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னு. இந்த 3 கெஸ்டா விருந்தினர்கள் 3 பேர் வந்திருக்காங்களா? யார் அவங்க அப்படின்னு பார்த்தா 3 ஊர்ல இருந்து வந்திருக்கிற ராஜாக்கள், 3 கிங்டம்ல இருந்து, ராஜ்யத்துல இருந்து வந்திருக்கிற ராஜாக்கள் ஏராளமான கிஃப்டோட வந்திருக்காங்க. பெரிய பெரிய பரிசு பொருட்கள் எல்லாம் எடுத்து வந்திருக்காங்க. அரண்மனையில் ஒரே பதட்டம், திடீர்னு சொல்லாம கொள்ளாம வந்திருக்காங்களே, என்ன என்ன நடக்குது இங்க அப்படின்னு. உடனே அரண்மனையில ராஜா அப்படி உட்கார்ந்துருக்காங்க. ராஜா உட்கார்ந்துருக்கும் போது அந்த 3 கிங்ஸும் வந்து ராஜாவுக்கு முன்பதாக நிக்கிறாங்க. அப்ப அந்த 3 ராஜாக்கள் சொல்றாங்க, நாங்க எதுக்காக வந்திருக்கோம் தெரியுமா அப்படின்னு. சொல்றாரு, நீங்க சொன்னாதானே தெரியும், நீங்க சொல்லாம எங்களுக்கு எப்படி தெரியும்? எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு, இது வரைக்கும் 3 ராஜாக்கள் இப்படி விருந்தினர்களா ஒரு தேசத்துக்கு வந்ததே இல்லையே அப்படின்னு ஒரே சலசலப்பா இருக்கு. அப்ப அந்த ராஜா கேக்குறாரு, நீங்க எல்லாம் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது சொன்னாங்க, இங்க ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. ஏங்க, ஒரு நாட்டுல எத்தனையோ குழந்தை பிறக்கும், எத்தனையோ மக்கள் இருப்பாங்க. டெய்லியும் எங்க ஊர்ல 10 குழந்தைங்க 15 குழந்தைங்க ஜிஹெச்ல பிறந்துகிட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி அங்க அந்த ராஜ்யபாரத்துல தினந்தோறும் நிறைய குழந்தைகள் பிறப்பாங்க. ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தையை தேடி வந்திருக்கீங்களா அப்படின்னு. இல்ல இது வித்தியாசமான குழந்தை. என்ன வித்தியாசமான குழந்தை? இல்ல இது ராஜாவா பிறந்திருக்க குழந்தை. இந்த ராஜாவுக்கு வயிறெல்லாம் கலக்கிட்டு, என்னடா நம்ம ராஜ்யத்துல நமக்கே தெரியாம நம்ம குடும்பத்துல இல்லாம ஒரு ராஜா பிறந்திருக்கானா அப்படின்னு இந்த ராஜாக்குள்ள ஒரே பயம். அது யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ல அப்படின்றதுக்காக அவங்க கேக்குறாங்க, யாரு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல வானத்துல ஒரு நட்சத்திரம் வந்தது, அந்த நட்சத்திரத்தினுடைய அடையாளம் என்னன்னா இந்த உலகத்தை ஆள போற ராஜா பிறக்கிறாரு, அதனால அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்தே நாங்க வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ராஜா என்ன பண்றாருன்னா அவங்களுடைய எல்லா சரித்திர பதிவேடுகள்லாம் எடுக்கிறாங்க. அப்புறம் இருக்கிற புக்ஸ் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. ஆர்கியாலஜிஸ்ட் எல்லாம் கேட்கறாங்க, யார் அது, எங்க பிறப்பாங்க, என்ன காரியம் அப்படிங்கும் போது எல்லாம் சொல்றாங்க, ஆமா இவங்க சொல்ற கதை கரெக்ட் தான், இவங்க சொல்ற காரியம் கரெக்ட் தான். இந்த நட்சத்திரம் வரும்போது அப்ப வந்து ஒரு ராஜா பிறப்பாரு, அது நம்ம ஊர்ல பிறப்பாரு அப்படின்னு எக்ஸ்ட்ரா ராஜாவுக்கு பயம் வந்துச்சு. உடனே இந்த ராஜா திட்டம் பண்றாரு, எப்படியாவது அந்த குழந்தைய நம்ம என்ன செஞ்சிடணும், கொன்றணும். ஏன்னா நம்ம ராஜ்யத்தையே பிடுங்க வர ராஜா இல்ல, அதனால அந்த குழந்தைய கொன்றணும்னு சொல்லிட்டு அந்த 3 ராஜாக்கள்கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க போய் அந்த குழந்தைய பார்த்துட்டு அப்புறம் விசாரிச்சுட்டு அப்புறம் நைஸா வந்து என்கிட்ட சொல்லுங்க, அப்புறம் நான் போய் என்ன செய்யறேன், அந்த குழந்தைய பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா பேசி அவங்களை அனுப்புறேன். உங்களுக்கு தெரியுமா, இந்த 3 ராஜாக்கள் திரும்பி போகும்போது அவங்க அந்த குழந்தைய பாக்குறதுக்காக அந்த நட்சத்திரமே அவங்களை வழிகாட்டுச்சு. அவங்க நேரம் போய் அந்த குழந்தைய பாக்குறாங்க, குழந்தைக்கு பரிசு பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. அப்புறம் கிளம்பலான்னு நினைச்சு நைட் லேட் ஆனதுனால தூங்கிட்டாங்க பாருங்க. அப்ப கனவுல நீ அந்த ராஜாட்ட போய் சொல்லக்கூடாது இந்த குழந்தை பிறந்த விஷயத்தையும்